வணக்கம் நண்பர்களே. விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் கூர்ம அவதாரம் பற்றி நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் ஒரு மர்மம் இருக்கு. ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு. நரசிம்மர், வாமனருக்கும் கூட கோவில்கள் இருக்கு. ஆனால் கூர்ம அவதாரத்துக்கு மட்டும் ஏன் கோவில்கள் இல்லை? இதற்கான காரணம் கூர்ம அவதாரம் தோன்றிய கதையில்தான் இருக்கு. புராணங்களின்படி ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தனர். அவர்கள் பயன்படுத்திய மந்தார மலையைத் தாங்க சரியான ஆதாரம் இல்லாததால் விஷ்ணுவே ஒரு பிரம்மாண்டமான ஆமையாக வடிவெடுத்து அந்த மலையை தன் முதுகில் தாங்கினார். இந்த முழு செயல்முறைக்கும் அவரே முதுகெலும்பாக இருந்தார். இந்த அவதாரம் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான காரியத்திற்காக எடுக்கப்பட்டது. இது ஒரு தற்காலிகமான வடிவம். ராவணனை அழிக்க ராமர் எடுத்த அவதாரம் போல் அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டுமே இருந்தது. அதனால்தான் இது ஒரு முழுமையான கடவுளாக கருதப்பட்டு தனிப்பட்ட கோவில்கள் கட்டப்படவில்லை. இதற்கு வேறு சில ஆழமான காரணங்களும் சொல்லப்படுது. மற்ற அவதாரங்கள் போல கூர்ம அவதாரம் ஒரு முழுமையான மனித வடிவமோ அல்லது இறைவனின் முழு உருவமோ இல்லை. இது ஒரு சின்னம். பூமியைத் தாங்கும் ஆற்றல், நிலைத்தன்மை மற்றும் பொறுமைக்கு இது ஒரு குறியீடு. இது ஒரு செயல்பாடு, ஒரு ஆற்றல், ஒரு வடிவம். ஒரு முழுமையான உருவமல்ல. மேலும் பல பழமையான விஷ்ணு கோவில்களில் கூர்ம அவதாரத்துக்கான சிலைகள் மூலவராக இல்லாமல் துணை தெய்வமாகவோ அல்லது மண்டப தூண்களிலோ செதுக்கப்பட்டிருக்கும். சில கோவில்களில், குறிப்பாக வட இந்தியாவில், கோவில் குளங்களில் ஆமை வடிவங்கள் இருப்பது கூர்ம அவதாரத்தைக் குறிக்கும். இது கோவிலின் அங்கமாக ஒரு குறிப்பிட்ட வடிவில் வழிபடப்படுகிறது, தனி கோவிலாக அல்ல. கூர்ம அவதாரம் ஒரு கோவிலில் இல்லாத மர்மத்தை விட, அது ஒரு கருத்தின், ஒரு தத்துவத்தின், ஒரு செயலின் வடிவம் என்பதுதான் உண்மையான ஆச்சரியம். இப்போ உங்களுக்கு இந்த மர்மம் புரிந்திருக்கும்னு நம்புறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களை பின்தொடரவும்.